இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான இந்த கிளைமேட்டுக்கு நல்ல கீரையெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். அந்த கீரையை வந்து நம்ம பொரியலாவோ கூட்டாவோ செஞ்சு கொடுக்கறதுக்கு பதில் நம்ம வந்து இதை ஒரு புலாவாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முருங்கைக்கீரை புலாவ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூண்டு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்னதும் பெருசுமாக இருக்கிறதுனால 5 எடுத்திருக்கேன். 4 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதுலேயே 3 சில்லு தேங்காய் இதையும் எடுத்துக்குவோம். இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை வந்து என்ன பண்ணணும், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். பாருங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதை பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். 1 பீஸ் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, மிளகு வந்து தூள் போட்டாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா 10 to 15 மிளகு வந்து முழுசாகவும் போட்டுக்கலாம். அதுவுமே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். மல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச வேர்க்கலையை தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கிங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஊறிடும். நல்லா ஒரு கை அளவுக்கு எடுத்து போட்டுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். கழுவி எடுத்து வச்சிருக்க, அதாவது 1 கப் அளவுக்கு நம்ம வந்து அரிசி எடுத்துருக்கணும். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, இதை வந்து டம்ளரில் அளந்துக்குங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கோம். இதையும் போட்டு நல்லா ஒன்றா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காது. இதோட பச்சை வாசமும் போகிறதுக்காக நல்லா வதக்கிக்கலாம். கலந்து விட்டாச்சு. பாருங்க, இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கியாச்சு. 200 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி இதை எடுத்து தண்ணி இல்லாமல் இதில் போட்டுடலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்க, இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன் அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம விசில்லாம் வைக்க வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா ஒரு கலரி விட்டுருவோம். பாருங்க, கரெக்டாக இருக்குது தண்ணி. உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ குக்கர் மூடிட்டு அப்படியே 1 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது வந்து விசில் வரணும்னு கூட அவசியம் இல்லை. சப்போஸ் 1 நிமிஷத்தில் விசில் வந்துருச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. சூப்பராக முருங்கைக்கீரை வச்சுட்டு புலாவ் வந்து ஜம்முன்னு செஞ்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரிஜினல் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள்.
பாருங்க, இந்த அரிசியெல்லாம் நல்லா நீளமாக எப்படி இருக்க பாருங்கள். நல்லா இதில் வேர்க்கல்லையும் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இதுக்கு வந்து ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். இதுக்கு தயிர் வெங்காயம் வேண்டாம். கீரையோட தயிர் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வத்தல் வடகம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பொரிச்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு பதில் நம்ம தேங்காய் சில்லு போட்டு ஜீரகம்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் இந்த வெயில் காலத்தில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க குழம்பு ரசம் வேணும்னு கேட்காம இது ஒன்று இருந்தாலே போதும், நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இதுக்கு நல்லா இந்த மாதிரி வத்தல்லாம் இருந்ததுன்னா, விதவிதமான வத்தல் இருந்தால் இதை வந்து பொரிச்சு வச்சுக்கிட்டு இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். இதோட வந்து கீரைன்றதுனால நம்ம தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட வேண்டாம். வெங்காயத்தை வேணால் கட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புலாவ் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.